மைனா குருவி கதை நேரம். ஒரு அழகான அடர்ந்த காட்டின் ஓரத்தில் கவின், அவனது தங்கை நிலா மற்றும் அவர்களின் செல்ல நாய் பப்பி மூவரும் ஒரு நாள் இரவு முகாமிட்டார்கள். வானில் முழு நிலவு பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. கவினும் நிலாவும் ஒரு சிறிய நெருப்பு மூட்டினார்கள். அந்த நெருப்பு சாதாரணமானதாக தெரியவில்லை. அது தங்க நிறத்தில் நடனமாடியது. அண்ணா, எனக்கு பசிக்கிறது என்றாள் நிலா. இருவரும் நெருப்பின் மீது சிறிய தட்டுகளை வைத்து காய்கறிகளையும் ரொட்டிகளையும் சுட ஆரம்பித்தார்கள். பப்பிக்குட்டி தன் வாலை ஆட்டிக்கொண்டு அந்த வாசனையை ரசித்தது. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த உணவைச் சுடும்போது அதிலிருந்து நட்சத்திரப் பொறிகள் பறந்தன. உணவு தயாரானதும் இருவரும் கூடாரத்தின் வாசலில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார்கள். அவர்கள் கையிலிருந்த ரொட்டி மிகவும் மென்மையாகவும் தேனை விட இனிப்பாகவும் இருந்தது. இது தேவதைகள் சாப்பிடும் உணவு போல இருக்கிறதே என்று கவின் வியந்தான். அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே பப்பிக்குட்டி மெதுவாக தூக்கத்தில் ஆழ்ந்தது. அதன் கனவிலும் நனவிலும் நிலா ஜொலித்தது. சாப்பிட்டு முடித்ததும் நிலவொளியில் கவின் ஒரு கதை புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். அவன் படிக்க படிக்க காட்டிலிருந்த மரங்களெல்லாம் அசைந்து கவிழ்ந்து அவர்களுக்கு நிழல் கொடுத்தன. தூரத்தில் இருந்த ஆந்தைகளும் மின்மினி பூச்சிகளும் அவர்களுக்கு பக்கவாத்தியம் வாசித்தன. அந்த இரவு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் அதே சமயம் மாயாஜாலங்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. கவினும் நிலாவும் பப்பியை அணைத்தபடி நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே கூடாரத்திற்குள் நிம்மதியாக உறங்கினார்கள். இயற்கையோடு இணைந்து வாழும்போது சாதாரணமான இரவும் ஒரு அழகான கனவு போல மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.